2026 தேர்தல் நெருங்கும் நிலையில் அடுத்தடுத்த தேர்தல் களத்தில் சிக்ஸர் அடித்து வருகிறார் ஸ்டாலின். இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே என்பதைப் போல மகளிருக்கு 5000 ரூபாய் கொடுத்தது RB உதயகுமார், SP வேலுமணி, பாஜக தமிழக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் என மாறி மாறி பிரேமலதாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியும் கடைசி ஆயுதமாக ராஜ்யசபா ஆஃபர் கொடுத்தும் திமுக கூட்டணியில் தேமுதிகவை இணைய வைத்தது காங்கிரஸ் நிர்வாகிகள். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்று பேசிய போது அது தமிழ்நாட்டிற்கு ஒத்துவராது, காங்கிரஸ் தலைமைக்கே அது தெரியும் என்று சட்டென அதற்கு முற்றுப்புள்ளி வைத்தது. 40 தொகுதிகள் 45 தொகுதிகள் கேட்போம் என திமுகவை காங்கிரஸ் தொடர்ந்து சீண்டிய நிலையில் தேமுதிகவை உள்ளே இழுத்து கூடுதல் தொகுதி கொடுக்காத அளவிற்கு காங்கிரசிற்கு சைலண்டாக செக் வைத்தது. தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சிதான் வரும் என்று OPS பேசிய நிலையில் கிட்டத்தட்ட அவர் திமுக பக்கம் போவது உறுதியாகி இருக்கிறது. அந்த வகையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் மெகா கூட்டணி என்ற மனப்பதிவை மக்கள் மத்தியில் உருவாக்கியது என அடுத்தடுத்து தேர்தல் களத்தில் சிக்ஸர் அடித்து வருகிறார் ஸ்டாலின். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் எந்த மக்கள் நல கூட்டணி 2016ஆம் ஆண்டு திமுகவை ஆட்சிக்கு வரவிடாமல் தடுத்ததோ அந்த மக்கள் நல கூட்டணியில் உள்ள அத்தனை பேரையும் ஒன்றாக திமுகவுடன் கைகோர்க்க வைத்துள்ளார் ஸ்டாலின். விஜய் மேடைக்கு மேடை ஸ்டாலினை நோக்கி வீசும் விமர்சனங்களை இனி அதே சினிமா பிம்பம் கொண்ட குடும்பத்தின் வாயிலாக பதிலடி கொடுக்க தயாராக இருக்கிறது திமுக. அந்த வகையில் இதுவரை விஜயை பெரிதாக விமர்சனம் செய்யாத திமுகவினர் இனியும் விஜய் குறித்து பேசாமல் விஜயகாந்தை வாக்கு அரசியலுக்காக பயன்படுத்திக் கொள்ளும் விஜய்க்கு பிரேமலதா மூலமே பதிலடி கொடுக்க இருக்கிறார்கள். இதையும் தாண்டி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று விஜய் ஆஃபர்களை அள்ளி வீசியும் திமுகவிலிருந்து ஒரு கட்சி கூட அதற்கு ஆசைப்பட்டு போகாதவாறு கூட்டணி கட்சிகளை அரவணைத்து சென்றதில் கலைஞர் கருணாநிதியின் சாணக்கியத்தனத்தையும் மிஞ்சிவிட்டார் ஸ்டாலின் என்கிறார்கள் உடன்பிறப்புகள். ஒரு பக்கம் NDA கூட்டணியில் இணைந்த TTV, மறுபக்கம் தனி கட்சி ஆரம்பிக்கும் சசிகலா என முக்குளத்தூர் வாக்குகள் பிளவுபட்டால் அது கணிசமாக திமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற கருத்துக்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில்தான் முக்குளத்தூர் சமூகத்தில் TTV, சசிகலா போன்று முக்கிய முகமான OPSஐ திமுக பக்கம் திருப்பி இருக்கிறார் ஸ்டாலின். OPS திமுகவில் கூட்டணி வைக்கலாம் அல்லது திமுகவுடனே இணையலாம். எது எப்படியோ வரும் சட்டமன்ற தேர்தலில் அவருடைய பயணம் திமுகவுடன் தான் என்பதை திமுகவுக்கு அவர் ஆதரவு தெரிவித்ததன் மூலம் வெளிப்படையாகி இருக்கிறது. அந்த வகையில் OPSஇன் செல்வாக்கு திமுகவிற்கு தென் மாவட்டங்களிலும் உதவக்கூடும். அதே போல கொங்கு மண்டலத்தில் ஒரு சில தொகுதிகளிலும் வடக்கு மாவட்டங்களில் சில தொகுதிகளிலும் உள்ள தேமுதிகவின் வாக்கு வங்கி திமுகவுக்கு உதவக்கூடும். சிறிய சதவீதம் கூட பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அந்த வகையில் பெரிய வாக்கு வங்கியை வைத்திடாத கட்சி பிரிக்கக்கூடிய சில ஆயிரம் அல்லது சில நூறு வாக்குகள் தான் களத்தில் வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கின்றன. எனவே வாக்கு வங்கி அடிப்படையில் பார்க்காமல் வாக்கு பிளவுகள் அடிப்படையில் பார்க்கும்போதுதான் வளர்ந்த கட்சிகளுக்கு வளரும் கட்சிகள் எந்த வகையில் முக்கியம் என்பது புரியும். அந்த வகையில் தேமுதிகவின் தேவை அறிந்து திமுக கூட்டணியில் அதை இணைத்திருப்பது ஸ்டாலினின் ஸ்மார்ட் மூவ். இவை எல்லாவற்றையும் விட ஸ்டாலினின் சாணக்கியத்தன முடிவென்றால் அது மகளிருக்கு வழங்கப்பட்ட 5000 ரூபாய். தேர்தலை காரணம் காட்டி 3 மாதங்களுக்கு உரிமை தொகையை முடக்க பார்க்கிறார்கள் என்று திமுகவினர் குற்றம் சாட்டி வந்த நிலையில் இது தொடர்பான வழக்கும் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருப்பதாக சொல்லப்பட்ட நிலையில் கடந்த 13ஆம் தேதி காலையிலேயே யாரும் எதிர்பாராத விதமாக மகளிர் வங்கி கணக்கில் கோடை சிறப்பு தொகை 2000-உடன் சேர்த்து மொத்தம் 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டது. ஸ்டாலினின் இப்படியொரு அதிரடியை சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள், அதிகாரிகள் தவிர்த்து திமுகவில் உள்ள பல மூத்த அமைச்சர்களை எதிர்பார்க்கவில்லை. 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டது என்பதை தாண்டி அதை சைலண்டாக செயல்படுத்திய விதம்தான் பல மூத்த பத்திரிகையாளர்களை வாய்விளக்க வைத்தது. இப்படி தேர்தல் களத்தில் அடுத்தடுத்து அதிரடி காட்டி வரும் ஸ்டாலின் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீட்டில் வேட்பாளர் தேர்வில் என்ன செய்ய போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன என்பதை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.